நான் உங்களுடைய நாகர்கோவில் பொண்ணு. இது என்னுடைய முதல் வீடியோ. இந்த சேனல் தொடங்கி என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் திருவண்ணாமலை கிரிவலம் நினைத்தாலே முக்தி. சரி, இதுல இருந்து நம்மளுடைய சேனலோட வீடியோ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திருவண்ணாமலை கிரிவலம். மலையை சுற்றி வலம் வருவதுதான் திருவண்ணாமலை கிரிவலம். 14 கிலோமீட்டர் பறந்து விரிந்த மலை. அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு தான் கிரிவலம் தொடங்குவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ அந்த மாதிரி எல்லாம் இல்லை. ஆனா இந்த திருவண்ணாமலையோட சிறப்பம்சம் என்னன்னாக்கா, எப்ப வேணாலும் கிரிவலம் போகலாம். பௌர்ணமின்னு கிடையாது, பிரதோஷ நாட்கள்னு கிடையாது. எந்த நாட்கள் நம்ம எப்ப நினைக்கிறோமோ அந்த சிவனை அப்பமே போய் நம்ம கிரிவலம் போகலாம். அந்த மாதிரி ஒரு மலை அது. இந்த கிரிவலம் இந்திரலிங்கத்தை வணங்கி ஈசானி லிங்கத்துல முடியுது. இந்த மலையை சுற்றி வரும்போது நம்மளுடைய உடல் நலம் மட்டும் கிடையாது, மனமும் ரொம்ப வலிமை பெறுது. அந்த ராத்திரி பௌர்ணமியோட அந்த கிரிவலத்தை மலையை சுற்றி வந்தவங்களுக்கு கண்டிப்பா இது தெரிஞ்சிருக்கும். அப்படி ஒரு இதமான ஒரு மனநிலையில நம்மளை கொண்டு சேர்க்கும். அது மட்டும் கிடையாது, எவ்வளோ சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்கக்கூடிய இடம் திருவண்ணாமலை. வேற எங்கேயுமே இந்த மாதிரி கிடையாது. சித்தர்களுடைய ஆசீர்வாதம், சிவனுடைய அருள் எல்லாமே ஒரு சேர கிடைக்கிற இடம் தான் திருவண்ணாமலை. திருவாரூர்ல பிறக்க முக்தின்னு சொல்லுவாங்க, சிதம்பரம்னா தரிசிக்க முக்தின்னு சொல்லுவாங்க. ஆனா திருவண்ணாமலை மட்டும்தான் நினைத்தாலே முக்தி. இந்த சிவனோட அருள்னால முதல் வீடியோ திருவண்ணாமலையில இருந்து. கண்டிப்பா எல்லாருமே இந்த வீடியோ பார்க்கணும். அது மட்டும் இல்ல, கன்னியாகுமரி மாவட்டத்துல உங்களுக்கு எந்த கோயில்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், எந்த கோயிலை பத்தி பார்க்கணும், அந்த மாதிரி இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் நாகர்கோவில்ல கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கக்கூடிய கோயில்களை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து அதோடைய சிறப்பம்சங்கள் என்னன்னு எனக்கு தெரிஞ்ச அளவுல அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நன்றி.